ஈந்தருளும் பெருமானாக இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற செல்வச்சன்னதியானுடைய திருவடிகளை நெஞ்சிலே தியானித்து எம்பெருமானுடைய திருவருள் துணையோடு இந்த ஆச்சிரமத்தினால் முன்னெடுத்து வரப்படுகின்ற பணிகளை எல்லாம் சமூக நோக்கத்திலே இரவு பகலென்று பாராது அல்லும் பகலும் உழைத்து வருகின்ற ஆச்சிரமத்தின் சுவாமிகள் கலாநிதி மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்தம் வழியிலே இந்த ஆச்சிரமத்தின் பணிகளை எல்லாம் முன்னெடுத்து வருகின்ற ஆச்சிரமத்தின் தொண்டர் பெருமக்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற எம்பெருமானுடைய அடியவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீமத் முத்துக்குமார் மயில்வாகனம் சுவாமிகளுடைய 40வது ஆண்டு குருபூசை தினம். இந்த குரு பாரம்பரியமானது எங்களுடைய சைவ மரபிலே மிகவும் முக்கியமான ஒரு பாரம்பரியம், தொன்று தொட்டு பேணப்பட்டு வருகின்ற ஒரு பாரம்பரியம். வேறு எந்த இனத்துக்கும் மதத்திற்கும் இல்லாத ஒரு தனித்துவம் எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. அந்த வகையில்தான் இன்றைக்கு சுவாமிகளுடைய குருபூசை தினம் இங்கே அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவும் 40 வருடங்கள் சென்றதன் பின்பும் அந்த நினைவலைகளிலே இருந்து மீள முடியாத அந்த பெரும் நன்றி உணர்வோடு, அந்த வழிப்படுத்தலோடு, அந்த நெறிப்படுத்தலோடு இன்றைக்கும் இன்னும் காலமுள்ளளவும் இந்த குருவானவர்களை நினைத்து போற்றுகின்ற ஒரு பாரம்பரியமானது எங்கள் மண்ணிலே, எங்கள் பாரம்பரியத்திலே நிலைபெற்று இருக்க வேண்டும். சொல்லுவார்கள், குரு பார்க்க கோடி நன்மை, குறுமொழி கொள்ளா சீடன் பயனில்லை ஏழுந்தானே என்று சொல்லி பல எங்களுடைய பழமொழிகளிலே சொல்லுகின்றார்கள். தரித்திரமறியா பண்டிர், பாவத்தை தீரா தீர்த்தம், குறுமொழி கொள்ளா சீடன் பயனில்லை ஏழுந்தானே என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே எங்களுடைய பாரம்பரியத்திலே 4 மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். மாதா, தாய், எங்களை பெற்ற தாய். அடுத்தது பிதா, எங்களை பெற்ற தந்தையார். அடுத்தது குரு, எங்களை வழிப்படுத்துகின்ற, எங்களுக்கு அறிவூட்டி ஞானமூட்டி எங்களை வளர்த்தெடுக்கின்ற, எங்களுடைய அந்த மனதை செம்மைப்படுத்துகின்ற குருவானவர்கள். அடுத்ததுதான் தெய்வம். இந்த மூவருடைய வழிப்படுத்தலோடும் தான் தெய்வத்தை கண்டுகொள்ளக்கூடிய கண்ணங்களுக்கு திறக்கப்படும். தாய் காட்டுவாள் தெய்வத்தை, தந்தை காட்டுவார் தெய்வத்தை, எங்களுடைய குரு காட்டுவார் தெய்வத்தை. அந்த தெய்வத்தின் வழியோடு தான் நாங்கள் மிகுதி காலத்தை கொண்டு போக முடியும். இன்றைக்கெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு தெய்வம் ஒன்றுதான் துணை. தாய் இருப்பாரோ தெரியவில்லை, தந்தை இருப்பாரோ தெரியவில்லை, குருவும் எந்த அளவுக்கு என்று தெரியவில்லை. உங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்த ஆற்றுப்படுத்தலானது தெய்வம்தான். இன்றைக்கு பாருங்கள், எங்களுடைய பாரம்பரியத்திலே நாங்கள் மகாபாரதம் பற்றி கன இடங்களிலே அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த மகாபாரத கதையிலே கண்ணன் என்பவனை உங்களுக்கு தெரியும். கர்ணன், கண்ணன் தெய்வம், இது கர்ணன். கர்ணன் குந்தியின் மகன். இந்த கர்ணன் பிறந்தபோது அந்த கர்ணனுடைய தாயாகிய குந்தி தேவி அந்த கர்ணனை ஒரு பேடையிலே வைத்து ஓடுகின்ற ஆற்றிலே விட்டு விடுகின்றான். இதன் பிறகு அவன் தந்த விதிவசத்தால் பாண்டவர் பக்கமாக இருந்து வளர்ந்து அவன் வருகின்றான். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 நன்றாக அமைய வேண்டும். இந்த 4 ஏதோ இருவருடைய அந்த போதாமை இருந்தாலும் அநேகமாக குருவானவருடைய துணை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே
இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த கர்ணனை பார்த்தால் கர்ணனுக்கு மாதா யார் என்று தெரியவில்லை. என்னன்னு சொன்னால் அந்த குந்தி தேவிதான் அவனை பேழையிலே இட்டு இந்த ஆற்றிலே அப்படியே கைவிட்டு சென்ற ஒரு பெண்ணாக இருக்கின்றார். அடுத்து தந்தையை பார்த்தோம் என்று சொன்னால் தந்தை குந்தியினுடைய கணவராக இந்த குழந்தைக்கு கர்ணனுக்கு தகப்பனாக இருப்பவர் சூரிய பகவான். அப்ப இந்த கர்ணனுக்கு தெரியாது யார் என்று சொல்லி தன்னுடைய தந்தை. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் குரு, இந்த கர்ணனுக்கு குருவாக இருந்தவர் யார் என்று சொன்னால், குருவாக வர வேண்டியவர் யார் என்று சொன்னால் பரசுராமன். அப்ப அந்த பரசுராமருடைய குருமரபுப்படி அவருடைய தான் யாரை சீடனாக ஏற்று வழிபடுத்துகின்றாரோ அவருடைய குலமரபு, கோத்திரம், அவருடைய பிறப்பு, வளர்ப்பு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக அறிந்தால்தான் அந்த வித்தையை அல்லது போனால் குருவாக ஏற்று அந்த வளர்த்து விடுகின்ற ஒரு பாரம்பரியம் இருக்கும். அதனால குருவும் சரியாக அமையவில்லை, கர்ணனுக்கு குருவும் சரியாக அமையவில்லை. அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால் தெய்வம். இந்த பாரத கதையிலே மிக முக்கிய தெய்வமாக காணப்படுகிறது கண்ணன், கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் இந்த கர்ணனிடம் உள்ளதை எல்லாவற்றையும் வெவ்வேறு வேடங்களிலே வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே பறித்துவிட்டு வேண்டிவிட்டு அந்த கர்ணனுடைய முடிவுக்கு காரணமாக இருந்து விட்டார். கர்ணனுடைய அழிவுக்கே காரணமாக இருந்தவர் தான் இந்த கண்ணபெருமான். இப்படியாக அந்த கர்ணனுக்கு மாதாவும் சரியாக அமையவில்லை, பிதாவும் சரியாக அமையவில்லை, குருவும் அமையவில்லை, தெய்வமும் அமையவில்லை. ஆனால் கர்ணனை பொறுத்தவரையிலே அவன் பெரிய கொடைவள்ளன். தன்னுடைய குருதியையும் கடைசியாக தானமாக கொடுக்கின்றான். தன்னுடைய உடலை, கவச குண்டலங்களை எல்லாம் அறுத்து கொடுக்கிறான். இப்படிப்பட்ட கர்ணன் சுய ஒழுக்கம் மிக்கவனாக காணப்படுகின்றான், பெரிய பண்பாளனாக காணப்படுகின்றான். அப்பொழுது எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையான பண்பியல்புகளும் அவனிடம் இருந்த போதும் இந்த மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நால்வரில் ஏதாவது ஒருவருடைய ஆசியோ அனுசரணையோ இல்லாததன் காரணத்தால் அவனுடைய கடைசி அழிவாக முடிந்துவிட்டது. அழிவிலே பெருமை இருந்தாலும் ஆனால் அவனுடைய எச்ச சொச்சத்தை பேடுகின்ற அந்த தன்மை இல்லாத ஒரு முறை காணப்படுகிறது. இதுதான் இந்த கதையிலே இருந்து தெரியக்கூடிய ஒரு அம்சம். ஆகவே நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பூர்வ புண்ணிய பலனின் காரணமாக எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே இந்த மாதா பிதா குரு என்று தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நால்வரில் ஏதோ ஒரு அம்சத்தினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைத்திருப்பதால் தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நீங்கள் பெருமிதத்தோடு ஆறுதலோடு அனுசரணையோடு ஒரு அடைக்கலத்தோடு இங்கே இருக்கக்கூடியதை நீங்கள் காணலாம். சன்னதியாரை பொறுத்தவரையிலே அவர் மாதாகவும் இருக்கின்றார், தாயாகவும் இருக்கின்றார், தந்தையாகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார், தெய்வமாகவும் இருக்கின்றார். இதனால் தான் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள். அவர் முருகப்பெருமானை பொறுத்தவரையில அவர் இந்த ஞானிகள், இந்த பெருமான்கள், இந்த சித்தர்கள் எல்லோரிடத்தாலும் ஒரு பெரும் ஞானியாக கண்டறியப்பட்ட ஒரு பெரும் அடைக்கல சக்தியாக கண்டறியப்பட்ட ஒரு தெய்வம். எங்களுடைய வரலாற்றிலே நக்கீரர் பெருமான் இருக்கின்றார். முருகாற்றுப்படை பாடியவர் அந்த நக்கீரர் பெருமான் அந்த சிவனை பார்த்து கேட்கின்றார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அப்படிப்பட்ட அந்த நெற்றிக்கண்ணை காட்டிய சிவன் கூட முருகப்பெருமானை தன்னுடைய குருவாக ஏற்றவர். உங்களுக்கு தெரியும், அப்பன் தகப்பன் சுவாமி என்று முருகனை சொல்லுவார்கள். தகப்பன் சுவாமி, தகப்பனுக்கே ஞான பண்டிதனாக இருந்தவர் முருகன். இன்றைய தினம் குருவாரம் என்று சொல்லுவார்கள், வியாழக்கிழமை. அந்த குருவாரத்துக்குரிய சில விசேட
தன்மை இருக்கின்றது. மறைமிகு கலநூல் வெல்லோன் வானவர் கரசன் மந்திரி நரசொரி கற்பக பொன்னாட்டினுக்கு அதிபனாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்த நல்கும் இறையவன் குருவியாளன் இருமலர் பாதம் போற்றி போற்றி என்று இன்றைய நாளை இந்த புலவர்கள் விதந்து பாடியிருக்கின்றார்கள். இந்த குருவை தட்சிணாமூர்த்தி என்று சொல்கின்றோம், பிரகஸ்பதி என்று சொல்கின்றோம். வடமொழியிலே சொல்லுவார்கள் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதோவ மகேஸ்வரா, குரு சாட்சாத்த பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பிரம்மா, பிரமனும் அவர்தான். குரு விஷ்ணு, குருதோவோ, மகேஸ்வரா, இந்த 3 சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மா, அடுத்தது மகாவிஷ்ணு, அடுத்தது சிவன். இந்த மூவரும் முருகனிலே உட்பட்டிருக்கின்றார்கள். முருகு மூவென்று சொன்னால் முருகன், முகுந்தன், முகுந்தன் என்றால் திருமால். அடுத்த ரூணா உருத்திரனை குறிக்கின்றது. அடுத்தது கானா கமலக்கண்ணன் ஆகிய பிரம்மனை குறிக்கின்றது. அடுத்தது மகேஸ்வரன் சிவன். இப்படியாக சகல அம்சங்களையும் பொருந்திய தெய்வம்தான் இந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் குருவாக நின்று பலரை வழிபடுத்தி இருக்கின்ற பல கால வெவ்வேறு தோற்றங்களிலே வெவ்வேறு அவதாரங்களிலே வந்து பலரை தன்னிடத்திலே ஆட்கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சங்ககால வரலாறு என்று சொல்லப்படுகின்ற எங்கள் தமிழ் இலக்கியத்திலே முன்முதற் காலம், அந்த காலத்திலே நக்கீரருக்கு, ஔவையாருக்கு, அதன் பிற்பாடு அருணகிரி பெருமானுக்கு, அதன் பிற்பாடு இந்த சிதம்பர சுவாமிகள், பாலன் தேவராயர், பாம்பன் சுவாமிகள் என்றெல்லாம் காலங்காலமாக முருகனுடைய திருவருள் ஒரு குருவருளாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சன்னதியாரிடத்திலே எத்தனையோ பெரு மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ சமாதிகள் காணப்படுகின்றது, எத்தனையோ அனுக்கிரங்கள் காணப்படுகின்றது. இந்த சன்னதி ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கின்ற பூவரச மரத்தடியிலே தேவகுருவான வியாழ பகவானுடைய சாபம் பெற்ற காந்தர்வன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவர் கதிர்காமத்திலே யானையாக பிறந்து வெற்றிலை நொறுங்கினால் அடக்கப்பட்டு பிறகு இந்த சன்னதியிலே பூவரச மரம் இருக்கின்ற இடத்திலே சாப விமோசனம் பெற்றதாக இந்த கர்ண பரம்பரை கதையொன்று கூறப்படுகின்றது. இப்படியாக பெருமைக்குரிய இடம், பெருமைக்குரிய தெய்வம் எங்களுடைய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் தான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக கருதப்படுகின்றான். பலருக்கு குருவாக இருந்து வீடு வேறு அழைத்த பெருமைக்கு உரியவன். அதிலே மிக முக்கியமாக அருணகிரி பெருமானுக்கு ஈடேற்றம் காட்டிய ஒரு தெய்வம், பெருந்தெய்வம். அருணகிரியாரை உங்களுக்கு தெரியும். அவருடைய இளமை காலத்திலே அவர் இந்த உலகியல் வாழ்க்கையிலே கண்டபடி வாழ்ந்து ஒரு ஈடேற்றம் காண முடியாமல் அலைந்து இந்த உலகியல் வாழ்க்கையிலே புண்பட்டு போன ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவரை முருகப்பெருமான் தன்னுடைய செங்கரத்தினாலே ஏற்று அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணவப் பொருளை எழுதி அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 18,000 பாடல்களை பாட வைத்தவர் முருகப்பெருமான். அது மட்டுமல்லாது திருப்புகழ், கந்தரலங்காரம், கந்தரனுபூதி, மயில் விருத்தம், சேவல் விருத்தம் என்றெல்லாம் முருகப்பெருமானை பற்றி மடை திறந்த வெள்ளம் போல் பாடிய புகழை இந்த உலகமெங்கும் பரவை செய்த பெருமகான். அந்த அருணகிரி பெருமானை, முருகனை எப்படி அருணகிரிநாதர் தன்னுடைய குருவாக ஏற்றாரோ அதுபோல அந்த அருணகிரியாரை கிருபானந்த வாரியார், சிதம்பர சுவாமிகள், இங்கால வாழ்ந்த பாம்பனடிகள் போன்றோரெல்லாம் தங்களுடைய குருவாக ஏற்று மகிழ்கின்றார்கள், ஏற்று வாழ்கின்றார்கள். இப்படியாகத்தான் எங்களுடைய குரு பாரம்பரியம் என்பது காலத்திற்கு காலம் வெவ்வேறு வகையிலே எங்களுடைய இந்த பாரம்பரியத்திலே நிலவி வருகின்ற ஒரு முக்கியமான வாழ்க்கை ஒழுக்கமாக காணப்படுகின்றது.
வாழ்க்கையின் ஒரு பிரதான ஒழுக்கமாக காணப்படுகின்றது குரு பாரம்பரியம். இந்த குரு பாரம்பரியத்தினூடாகத்தான் நாங்கள் இறைவனை யார் என்பதை கண்டுகொள்ள முடியும், இறைவனுடைய வெளிச்சத்தை காண முடியும், இறைவனுடைய பெருமையை உணர முடியும். ஒரு குருவின் வழிப்படுத்தல் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அப்படி குருவாக எங்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அவரை குருவாக ஏற்று வாழுகின்ற ஒரு மரபு எங்களிடம் இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சின்ன வயதிலே ஏகலைவன் என்று சொல்லி ஒரு வரலாறை பற்றி படித்திருப்பீர்கள். அந்த ஏகலைவனை துரோணாச்சாரியார் தன்னுடைய மாணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஏகலைவன் துரோணாச்சாரியாரை தன்னுடைய குருவாக ஏற்றான். அப்ப அவருக்கு தெரியாமல் அவரை வழிபடுவான், அவரை போற்றுவான், அவரை போல உருவத்தை செய்து தான் கற்றுக்கொண்ட அந்த வித்தியை தொடங்குவதற்கு முன்பு அவரை வழிபடுவான், அவரை போற்றுவான். அதன் பிறகுதான் தன்னுடைய வித்தைகளை கற்றுக்கொள்வான். இப்படியாக அவன் வாழ்ந்து வருகின்ற காலத்திலே அவனுக்கு அந்த தன்னை அறியாமல் ஒரு வித்தை கைவரப்பெறுகின்றது. அந்த வித்தை தான் இந்த வில் அம்பு விடுகின்ற அதியுன்னதமான வித்தை. ஒரு முறை இந்த அரசர்கள் எல்லாம், அரசகுமாரர்கள் எல்லாம் அந்த பக்கமாக வருகின்ற போது ஒரு இலையிலே 1000 துளை இருக்கின்றது. அந்த துளையை இட்டவன் யார்? அவன் ஒரு பெரிய மகா வித்துவானாக இருக்க வேண்டும், வில் வித்தையிலே பெயர் போனவனாக இருக்க வேண்டும். இந்த வித்தையை அறிந்த ஒருவர், ஒரு குருவன் சொன்னால் அவர் துரோணாச்சாரியார் தான். அந்த துரோணர் எங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கோ இந்த வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி துரோணாச்சாரியாரிடம் போய் கேட்கின்றார்கள். அதற்கு அவர் சத்தியம் பண்ணி சொல்கின்றார், உங்களை தவிர இந்த வித்தையை அரசகுலத்துக்கு தவிர வேறு யாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லி. அதன் பிறகுதான் அதை விசாரித்து கொண்டு போனால் இந்த ஏகலைவன் கொண்டிருந்த குருபக்தியின் காரணமாக இந்த வித்தை அவனுக்கு கைவரப்பெறுகின்றது. இந்த வித்தை கைவரப்பெறுகின்றது. அதன் காரணமாக அந்த எவரும் செய்து காட்ட முடியாத அந்த வித்தையை அவன் செய்து பழகி அந்த இலையிலே அந்த துவாரங்களை இட்டிருக்கின்றான். அதுக்கு பிறகு நடந்த வரலாறுகள் வேற. அவனுடைய பெருவிரலை துரோணாச்சாரியார் தட்சணையாக கேட்கின்றார், அவன் வெட்டி கொடுக்கின்றான் குரு மீது கொண்ட பக்தியின் காரணமாக. இப்படியாக அந்த கதை இந்த பாரத கதையில் இருந்துதான் அதுவும் ஒரு கிளைக்கதையாக வளர்ந்து செல்கின்றது. இப்படியாக இந்த குருவினுடைய பாரம்பரியம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமத்தின் தோற்றப்பாட்டிற்கும் சன்னதியான ஆச்சிரமம் இன்றைக்கு இந்தளவு பெரிய நிலையிலே வளர்ந்து பல்கி பெருகி பல பணிகளையும் மாற்றுவதற்கு கூட இந்த குரு பாரம்பரியத்தால் வந்த ஆசிகளும் எம்பெருமான் முருகனுடைய திருவருளும் 2 பெரும் சக்திகளாக இருந்து இந்த ஆச்சிரமத்தை வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைக்கு இந்த குருபூசை தினத்திற்கு நாயகனாக இங்கே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற மயில்வாகனம் சுவாமிகள், அந்த காலத்திலே பல சாதுக்கள் பல குருவானவர்கள் இந்த இடத்திலே உலாவி இருக்கின்றார்கள். அவருடைய சமாதிகள் இந்த இடங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது. ஒரு முறை இந்த இடத்திலே இந்த சன்னதியானுடைய இடத்திற்கு வந்த யோகர் சுவாமிகள் தன்னுடைய காலை இந்த நிலத்திலே பதிப்பதற்கு தயங்கினாராம். ஏனென்று கேட்கின்ற போது பார்த்த இடமெல்லாம் சிவலிங்கங்கள் தெரிகின்றது, நான் இந்த சிவலிங்கங்களுக்கு மேலே எப்படி கால் பதிப்பேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே நடப்பதற்கு தயங்கினாராம். அப்படிப்பட்ட இடம் செல்வச்சன்னதியானுடைய இந்த புனிதமான இடம். அப்ப இந்த மயில்வாகனம் சுவாமிகளும் இந்த தென்னிந்தியாவிற்கு தன்னுடைய இளமை காலத்திலே செல்கின்ற ஒரு துறவு நிலை போன்ற ஒன்று. அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்ற பேரவா, அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்ற பேரவா அவர் தென்னிந்தியாவிற்கு செல்கின்றார். அங்கே ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களுடைய ஆசிரமத்திலே சென்று அவரை குருவாக ஏற்று
ஒரு ஏற்கின்ற ஒரு கடாட்சம் இவர்களுக்கு கிடைக்கின்றது. யாரை? ரமண மகரிஷி அவர்களை. இன்றைக்கு ரமணாச்சிரமம் என்று சொன்னால் திருவண்ணாமலையிலே முருகப்பெருமானை செங்கரத்தால் முருகன், அருணகிரியாரை முருகப்பெருமான் செங்கரத்தால் தாங்கிய இடம் திருவண்ணாமலை அக்னி சேஸ்திரம். இந்த இடத்துல இருக்கின்ற ஒரு பெரிய ஆச்சிரமம் தான் ரமணாச்சிரமம். இங்கே குருவாக அதன் தாபகராக இருந்து பலருடைய பிணிகளையும் போக்கி பலரையும் தன்னுடைய அருளாட்சிக்கு உட்படுத்தியவர் தான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள். இந்த ரமண மகரிஷியை இயற்றிய இந்த அருணாசல அட்சர மாலையை சன்னதியான ஆச்சிரம சுவாமிகள் கூட ஒலிப்பதிவு செய்து அதை ஒரு இசைத்தட்டிலே பதிப்பித்திருக்கிறார், தன்னுடைய குரலிலே பாடி. அப்படிப்பட்ட ரமண மகரிஷி அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்கின்றார் இந்த மயில் வாகனம் சுவாமிகள். அப்படி ஏற்றிருக்கின்ற போது இந்த ரமண மகரிஷி அவர்களுக்கு சொல்லுகின்றார், நீ எந்த இடத்திலிருந்து வந்தாயோ அந்த இடத்திற்கே திரும்பி சென்று உன்னுடைய பணியை தொடர்வாயாக, பணி செய்ய கடவது என்று சொல்லி அவருக்கு அருள் கட்டளையும் அருளாசியும் கொடுக்கின்றார். இவர் யாழ்ப்பாணத்திலே ஆனப்பந்தி என்ற இடத்திலே முத்துக்குமாரு சின்னம்மா தம்பதிகளுக்கு பிறந்து வளர்ந்து ஒரு இளமை பருவத்திலே தென்னிந்தியா சென்று ஸ்ரீ ரமண மகரிஷியால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டும் அவராலே ஈழத்திற்கே அனுப்பப்பட்டு தன்னுடைய பணி செய்வதற்காக இந்த முனி சிரேஷ்டர்களும் தப சிரேஷ்டர்களும் இந்த அருளாளர்களும் சித்தர்களும் வாழ்ந்த இந்த சன்னதி மண்ணுக்கு வருகின்றார். இந்த சன்னதி மண்ணுக்கு வந்து அவர் வருகின்ற காலத்திலே இந்த ஆலயத்தின் பிரதம பூசகராக இருந்தவர் ரத்னசாமி ஐயர் அவர்கள். இந்த ரத்னசாமி ஐயர் அவர்களுடைய அந்த வழிப்படுத்தலோடு வைரமுத்து சுவாமியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுவாமியார், இன்றைக்கு பல பேரை நாங்கள் சுவாமியார் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட காலத்திலே வைரமுத்து சுவாமி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அந்த தென்னை மரத்துக்கு கீழே ஒரு தென்னை மர ஓலையால் வேயப்பட்ட குடில் அமைத்து அந்த குடிலே இந்த அடியவர்களை எல்லாம் அழைத்து சென்று அந்த அடியவர் பூசைகளை செய்து சிவபூசை செய்து அடியார்களுக்கு அன்னமளித்து வருகின்ற ஒரு மரபு இருந்திருக்கின்றது. அப்படி அவர் அன்னமளித்து அடியார் பூசை செய்து வருகின்ற போது அந்த இடத்திலே இந்த மயில்வாகனம் சுவாமி அவர்களும் அவருடன் இணைகின்றார்கள். அப்படி இணைந்து அடியவர்களுடைய சேவைகளை பணிகளை செய்து வருகின்ற அந்த தருணத்திலே அவருக்கு முருகப்பெருமானுடைய திருவருளின் காரணமாக அந்த சன்னதி வேலவன் தன்னுடைய அன்னதான கந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை அவர் மூலமாக வியாபிக்க வேண்டும் என்று அனுக்கிரகம் செய்ததன் காரணத்தால் அவர் ஆனந்த ஆச்சிரமம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆச்சிரமத்தை அந்த இடத்திலே அமைக்கின்றார். அந்த ஆனந்த ஆச்சிரமம் படிப்படியாக வளரப்படுகிறது, பெரிய கட்டுமானங்களை கொண்டு வருகிறது. அதன்படி அந்த இடத்திலே அல்லும் பகலுமாக அன்னதான பணியை அவர் மேற்கொண்டு வருகின்றார். அடியவர் பூசைகள் அன்னதான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மயில்வாகனம் சுவாமிகள். இப்படி வாழ்ந்து வருகின்ற அந்த காலமானது அவரை முருகன் தன்னுடைய திருவருளுக்குட்படுத்திய காலமாக கருதப்படுகின்றது. சொல்லுவார்கள், கருதா மரபா நெறிகாட எனக்கு இருதாள் வனசம் தரகென்று இசைவாள் முருகா என்று சொல்லி அந்த முருகன் ஒருவனையே தஞ்சம் என்று எப்படி அந்த அருணகிரிநாதர் முருகன் ஒருவனையே தஞ்சம் என்ற நியமம் கொண்டு வாழ்ந்தது போல இந்த மயில்வாகனம் சுவாமிகளும் தன்னுடைய குருவின் கட்டளவின்படி சன்னதி முருகனை தோன்றா துணையாகவும் அளப்பெரிய சக்தியாகவும் கருதி இந்த இடத்திலே ஆச்சிரமத்தை அமைத்து ஆனந்த ஆச்சிரமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆச்சிரமத்தை அமைத்து பெரும் அன்னதான பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அப்படி ஈடுபட்டு வருகின்ற காலத்திலே எங்களுடைய சன்னதியான ஆச்சிரமத்தின் சுவாமிகள்
மோகன் சுவாமிகளும் அவருடைய சிறு பராயத்திலே இந்த மயில் வாகனம் சுவாமிகளை சங்கமிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. குருவினுடைய திருவருள் எப்படி இருக்கின்றதோ, அந்த குருவினுடைய பார்வை எப்படி இருக்கின்றதோ, அந்த குருவினுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ, அந்த குருவின் மூலமாக அந்த முருகப்பெருமான் யார் யாரை தன்னகத்தே கொண்டு தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அதன்படி சன்னதி ஆசிரமத்தின் இப்போதைய முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகளும் இந்த மயில் வாகனம் சுவாமிகளை காண்கின்றார்கள். தன்னுடைய இளமை காலத்திலிருந்து அந்த மயில் வாகனம் சுவாமிகளுடைய பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த மயில் வாகனம் சுவாமிகளுடைய எண்ணம், குறிப்பு, உள்ளுணர்வு இவற்றையெல்லாம் தன்னுடைய அந்த இளம காலத்தினூடே தான் வளர்ந்து வருகின்ற காலத்தின் ஊடாகவே அறிந்து கொள்கின்றார். அதற்கு ஏற்ற பக்குவத்தோடு, அதற்கு ஏற்ற நெறிமுறையோடு தன்னை அவருக்கு நம்பகமான ஒருவராக, ஒரு சீடராக தன்னை கட்டமைத்து அந்த மயில் வாகனம் சுவாமிகளுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இற்றிலே மயில் வாகனம் சுவாமிகள் இந்த முருகனுடைய திருவடியை அடைந்ததன் பின்பு இந்த நாட்டிலும் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பல்வேறு அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. ஆச்சிரமம் இயங்க முடியாமல் போகின்றது. ஆனந்த ஆச்சிரமம் இயங்க முடியாமல் போகின்றது. அந்த தருணத்திலே மோகன் சுவாமிகள் அரசம்மா மடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே இந்த குருவினுடைய திருவருளோடும் குருவினுடைய தியானத்தோடும் அந்த குரு பாரம்பரியத்தினை கட்டமைத்து இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த அன்னதான பணியானது தொய்ந்து விடக்கூடாது, அந்நியப்பட்டு விடக்கூடாது என்று தன்னுடைய முயற்சியின் காரணமாக அன்னதான பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்போதுதான் இந்த பாதைகள் எல்லாம் இந்த பெருநிலப்பரப்போடு முற்றாக தடுக்கப்பட்டவையாக காணப்படுகின்றது. அப்பொழுது சைக்கிளிலே, துவிச்சக்கர வண்டிகளிலே தன்னுடைய மிக நெருக்கமான ஓரிருவரையும் அழைத்து கொண்டு இந்த கொம்படி ஊரியான் பாதைகளூடாக வன்னி பெருநிலப்பரப்புக்கு சென்று அங்கே அரிசி நெல்லுகளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து சைக்கிளில் சென்று அரிசி எடுத்துக்கொண்டு வராட்ட அவ்வளவு அரிசி, அந்த அளவுக்கு அடிக்கடி போய் அந்த நெல் தானியங்களை இங்கே எடுத்து வந்து அவற்றை அரிசியாக்கி இந்த இடத்திலே அன்னதானத்தை கொடுக்கின்ற தன்னுடைய குரு பாரம்பரியத்தை தொடர்கின்றார். இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரியாசை, இவ்வளவு முயற்சி இவற்றின் ஊடாகத்தான் இந்த இடத்திலே அந்த அன்னதான பணியை அவர் செய்து வருகின்றார். இப்படி செய்த அந்த அன்னதான பணிக்கு அந்த முருகப்பெருமானும் அந்த குருவும் இந்த மயில் வாகனம் சுவாமிகளும் இணைந்துதான் இன்றைக்கு இந்த ஆச்சிரமத்தின் இந்த விஸ்தரிப்புக்கும் இந்த ஆச்சிரமம் செய்து வருகின்ற பல பணிகளுக்கும் நிறைந்த ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சுவாமிகளை கேட்டா சொல்லுவார், இங்கே குருபூசை என்பது தனித்துவமாக செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கூட காணலாம், ஒவ்வொரு வெள்ளி வாரத்திலும் இங்கே 63 குருபூசை நடக்கும். அதைவிட தினம் ஒவ்வொரு நாளும் அந்த பூசை அறையிலே இந்த குருவானவர்களுக்கு தெய்வத்துக்கெல்லாம் பூசை நடக்கின்றது. தனித்துவமாக இந்த குருபூசைகளை இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லையாயினும், அந்த குரு அந்த இறைவனுடைய திருவருளை காட்ட வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களுக்கும் விளங்க வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில பூசைகள், அந்த குருபூசைகள் அந்த கால நியம ஒழுங்கின்படி இங்கே நடத்தப்பட்டு வருகின்றது. மயில் வாகனம் சுவாமிகளுடைய குருபூசை, மிருகேசி சுவாமிகளுடைய குருபூசை, போன மாதம் நடந்த அருணகிரிநாதர் குருபூசை, இப்படியெல்லாம் இந்த ஆச்சிரமத்திலே நடைபெற்று வருகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த குரு பாரம்பரியத்தையும் இந்த குருவருளையும் இந்த திருவருளையும் இந்த அடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எந்த பாரம்பரியத்தினூடாக, எந்த பின்னணியினூடாக, எவ்வாறான தன்மையோடு
இந்த பூசைகள் இந்த கைங்கரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மயில்வாகனம் சுவாமிகள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மயில்வாகனம் சுவாமிகளை இறைவன் எப்படி ஆட்கொண்டான், அந்த ஆட்கொண்ட அந்த மயில்வாகனம் சுவாமிகளை சுவாமிகளிடம் இருந்து எங்களுடைய மோகன் சுவாமிகள் அவர்கள் எவ்வாறு ஒரு வளர் நிலையை பெற்றார். அவர் அல்லும் பகலுமாக இந்த சிந்திக்கின்ற சக்தியை, அவர் இன்ன காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை போட்டால் அதற்கான நிதி பங்களிப்பை, அந்த நிதி மூலத்தை உடனடியாக கொடுப்பதற்குரிய அந்த பெருவரம் எங்கிருந்து வருகின்றது? சுவாமிகள் சொல்லுவார்கள், தான் இன்னதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய முதல், அதற்குரிய பணம், அந்த செய்ய வேண்டும் என்று தீர்க்கமாக நினைத்த மாத்திரத்திலேயே தன்னிடம் கிடைத்து வருகின்றது. சென்ற வாரம் கூட இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான இந்த மாதாந்த உதவிகள் ஆச்சிரமத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களை இங்கே அழைத்து அவர்களுடைய குறைகளை விரவி அவர்களுடைய அந்த மீள் பரிசீலனை செய்து அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அந்த நிதி மூலம் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு சம்பவம் இங்கே நடைபெற்றது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அனுபவத்தை கேட்டாலும் அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற கஷ்டங்களை சொல்லுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். தாங்கள் உண்ணுவதற்கு உணவு, இருக்கிறதுக்கு இடம், அதுவும் புற மாவட்டங்களிலே இருக்கின்ற மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து இந்த ஆசிரமத்தின் சுவாமிகளிடம் தஞ்சமடைந்து அவர் கொடுக்கின்ற அந்த மாதாந்த உதவிகளை வைத்து தங்களுடைய இந்த பல்கலைக்கழக காலத்தை கடத்துவதற்கு ஒரு பெரும் அனுசரணையாக இருக்கிறது என்பதை இங்கே அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இது பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்தவரையிலே இப்படியான ஒரு சம்பவம். இதைவிட ஒவ்வொரு இடமாக சென்று அந்தந்த இடங்களுக்கு சென்று வழங்கப்படுகின்ற உதவிகள். சென்ற 2 வாரங்களுக்கு முன்பு சுவாமிகளுடன் நானும் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு பாடசாலைக்கு சென்று, முழங்காவில் மகாவித்தியாலயம், அந்த இடத்திலே சென்று அந்த மாணவர்களுக்கு, நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த பாதணிகளை வழங்கி இருக்கின்றார்கள். இங்கே கஜனவர்கள் இருக்கின்றார்கள். அவர் கூட இந்த இடத்திலே இப்படியான இந்த ஊடகம் இந்த தொடர்பாடலை எடுத்து எங்கே தேவைகள் இருக்கின்றதோ அந்த இடங்களை சுவாமிகளுக்கு அறிவித்து இந்த பணிகளை கொண்டு நடத்துகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நானும் சென்ற 2 வாரங்களுக்கு முன்பு சென்றபோது அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாதணியை கொடுக்கின்ற ஒரு சம்பவமானது 1000 தேவர்களுக்கு பாத பூசை செய்ததற்கு சமமாக இருந்தது. 1000 தேவர்களுக்கு பாத பூசை செய்ததற்கு சமமாக இருந்தது. என்று சொன்னால் இந்த வன்னி பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான வசதிகள், வாய்ப்புகளை குறைவாக கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு பெட்டியாக கொண்டு இறக்கி அந்த காலணிகளை கொடுக்கின்ற போது அவர்கள் மகிழ்கின்ற அந்த உள்ள மகிழ்வு, அந்த உள்ள பூரிப்பு, அதிலே இறைவன் வாழ்கின்ற, சும்மா கட்டிடங்களை கட்டியும் மாட மாளிகைகளை ஆக்கியும் பெரிய மண்டபங்களை அமைத்து பெரிய அலங்காரங்களை செய்தும் எந்த பயனும் கிடைப்பதில்லை. ஏழைகளுடைய வாழ்விலே, ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதிலே இறைவன் இருக்கின்றான். வள்ளலார் பெருமான் சொல்லுவார், ஏழைகளுடைய அந்த கண்ணீரை துடைப்பதிலே இறைவன் குடியிருக்கின்றான். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சுவாமிகள் பல இடங்களிலே, இந்த இடத்தில் அல்ல, இந்த இடத்தில் மட்டுமல்ல, இந்த இலங்கையின் பல பாகங்களுக்கும் நேரடியாக சென்று வழங்கி வருகிறார். ஒரு வசதி குறைந்த ஒரு குடும்பத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை கொடுத்து அவர்களுடைய ஆரம்ப இல்லிடத்தை அமைப்பதற்கான அந்த கட்டுமான வசதியை செய்து கொடுத்திருக்கிறார். அதற்குள்ள இன்றைக்கு வியாழக்கிழமை அந்த ஒரு 5-6 நாளைக்குள் இந்த மலையக பகுதிக்கு சென்று பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கிவிட்டார். அந்த பல உதவிகள், பல பாடசாலைகளுக்கு உதவிகள், பல சமூக மக்களிடத்தை நேரடியாக சென்று வழங்குகின்ற உதவிகள். இது கொடுப்பவருக்கும் தெரியாது, வேண்டுபவருக்கும் என்னென்று தெரியாத அளவிலே இந்த உதவிகள்
இந்த முருகப்பெருமானுடைய திருவருளினாலும் இந்த மயில் வாகனம் சுவாமிகளுடைய குருவருநாளும் இந்த ஆச்சிரமத்தின் சுவாமிகளை ஒரு ஊடகமாக கொண்டு பல இடத்திலேயும் அரங்கேறி வருகின்றது. இது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு காலத்தின் அந்த காலத்தில் சன்னதிக்கு வந்தவர்கள் சாப்பிட்டுட்டு போக வேண்டும். இன்றைக்கு சாப்பிடுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த மக்களுடைய தேவைகள் பலுகி பெருகிவிட்டது. அவருடைய வயிற்று பசியை ஆற்றுவதுடன் இந்த வசதி குறைந்த பல்வேறு நபர்களுடைய தேவைகளையும் இந்த சுவாமிகள் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவையிலே இருக்கின்றார்கள். அந்த பூர்த்தி செய்ய வேண்டிய செயற்பாடு அல்லும் பகலுமாக நடைபெற்று வருகின்றது, இரவும் பகலுமாக நடைபெற்று வருகின்றது. நாங்கள் இந்த வேனில் செல்கின்ற போது நாங்கள் ஒரு அரை உறக்கம் கால் உறக்கத்தில் இருக்கின்ற போது முன்னுக்கு சுவாமிகள் முழிப்பாக இருப்பார்கள். அவருக்கு தெரியும் இங்கே போகுது இங்கே வருகுது, டிரைவர் நித்திர தூங்குறாரா என்று சொல்லி பகல் முழுக்க பயணம், இரவு முழுக்க பயணம், பகல் முழுக்க இந்த செயற்பாடுகளை செய்கின்ற ஒரு தன்மை இந்த வெள்ளிக்கிழமை தவிர்ந்த மற்ற நாட்களில் இங்கேயும் நடக்குது. இந்த இடத்தை தவிர மற்ற பல பகுதிகளிலேயும் நடைபெற்று வருகின்றன. இப்படியாக இந்த முருகனுடைய திருவருளாலே, இந்த குருவருளாலே, இந்த ஆன்மீக திருநர்களுடைய இந்த ஆன்மீக வழிப்படுத்திய இந்த பாரம்பரியத்தின் மிக்க இந்த ஞானிகளுடைய அந்த அருள் ஆசியினாலே அருள் செய்யக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பக்குவமான நிலைமை என்பது ஆச்சிரமத்தின் சுவாமிகளுக்கு இரவும் பகலுமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஆசிகளும் அனுசரணைகளும் அந்த உதவிகளும் நிறையவே கிடைத்து கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய கருணையும் இந்த ஞானிகளுடைய வழிப்படுத்தலும் சுவாமிகளுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதால் இந்த பல தொண்டுகளை இந்த மக்கள் மத்தியிலே ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு ஆச்சிரமத்தின் பணிகள் இந்த இலங்கை பூராக மட்டுமல்ல, வெளி உலகங்களிலும் பிரமிக்கத்தக்க வகையிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பணிகளை இந்த இடத்திலே செய்வதற்குரிய அந்த வல்லமை எப்படி வருகின்றது, அந்த நிதி எப்படி வருகின்றது, அந்த ஆற்றல் எப்படி கிடைக்கின்றது, அந்த உற்சாகம், அந்த மனம் எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த இடத்திலே சுவாமிகளுக்கு உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல், அந்த உத்வேகம், அவற்றை கொடுப்பது நிச்சயமாக இந்த சன்னதியானுடைய திருவருளும் இந்த சுவாமிகள் போன்றோருடைய இந்த முக்கியமாக இந்த மயில்வாகனம் சுவாமிகளை அவர் குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த மகத்துவமும் தான் இப்படியான உத்வேகத்தை அளித்து இந்த இடத்திலே பல்வேறு பணிகளையும் மாற்றக்கூடிய அந்த பெருநிலையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த இடத்திலேயே இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய வரலாற்று பாரம்பரியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த ஔவையார் போன்ற பெரும் ஞானிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள், பெரிய தத்துவ வேந்தர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள், ஞானிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள், முனி சிரேஷ்டர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஔவையார் என்பது சங்க இலக்கியத்திலே போற்றப்படுகின்ற ஒரு பெண்பார் புலவர். அந்த புலவரே முருகப்பெருமானிடத்திலே தன்னுடைய செல்வன்மையை காட்டி தோற்று போனவர். கருங்காலி கட்டைக்கு நாடாத கூடாரி கரும் செழும் வாழைத்தண்டுக்கு நாடி விட்டது என்று சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய இயல்பை எண்ணி அவர் புகழ்ந்துரைக்கின்ற ஒரு தன்மையை காண்கின்றோம். 10,000 கோடி பெறினும் நூற்சீலை நாட்டின்கள் நாளுக்குள் நைந்து விடும் என்று சொல்லுகின்றார். தன்னை புகழ்ந்து அவர் ஒரு பாடலை பாடுகின்றார். அப்பொழுது ஒரு சங்க புலவன் இந்த ஔவையாருக்கு ஒரு நூற்சீலையை பரிசாக அளிக்கின்றார். அப்போது அவர் சொல்கின்றார், 10,000 கோடி பெறினும் நூற்சீலை நார்த்திங்கள் நாளுக்குள் நைந்து விடும். அதாவது நூலால் செய்யப்பட்ட நீலி என்று சொன்னால் அது எப்படியும் அழிந்து விடும். எனவே என்னுடைய பாடலை, என்னுடைய கவித்திறனை ஆற்றுப்படுத்துவதற்கு உன்னுடைய நூற்சீலை மட்டும் போதாது என்று சொல்கின்றார். என்று சொன்னால் அவருடைய கவித்திறம், அவருடைய கவி வாக்கு எல்லாம் அளப்பரிய ஞானம் மிக்க.
முருகப்பெருமானுடைய வழிபடுத்தலுக்கு உட்பட்டவர். இந்த ஔவையார் சிறு குழந்தையாக பிறந்த போது அவரை ஒரு மடத்திலே தாயார் கிடத்திவிட்டு செல்கின்றார். அப்படி செல்கின்ற போது தகப்பன் சொல்கின்றார், குழந்தையை விட்டுட்டு நாங்கள் போகிறோமே, எங்களுக்கு மனதுக்கு ஒரு கிளேசமாக இருக்கின்றது என்று சொல்லி அப்ப அவர் பாடுகின்றார். அந்த குழந்தை பருவத்திலே இருந்து பாடுகின்றார். இட்டமுடர் என இட்ட இறைவனும் இட்டமுடர் என இட்ட இறைவனுக்கு இது முட்ட சுமை அல்ல, நீங்கள் சென்று வாருங்கள் அன்னையே என்று சொல்லி அந்த ஔவையார் தன்னுடைய தாயாரை, நீ கலக்கமடையாமல் சென்று வா, என்னை பார்த்துக் கொள்வதற்கு என்னுடைய இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லி அப்படிப்பட்ட இறைவன் சிவன் முக்கண்ணன். அந்த முக்கண் சிவனுக்கே ஞானத்தை கொடுத்த, ஞானத்தை உரைத்தவர். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், பிரம்மா சிவன் உருத்திரர் இந்த மூவருக்கும் இவர் முருகப்பெருமான் மூவரையும் தன்னுடைய உள்ளடக்கத்திலே கொண்டிருக்கின்றார். இதனால் தான் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு உரைத்திருக்கின்றார். அதனால்தான் தகப்பன் சுவாமி என்று போற்றப்படுகின்றார். தகப்பன் சுவாமி என்கின்ற பக்குவத்தை அவர் எட்டுகின்றார். இப்படியாக அந்த முருகப்பெருமான் ஞானம் மிக்கவனாக, அருட்கடாட்சம் மிக்கவனாக, அருளாற்றல் மிக்கவனாக தான் தோன்றி அருளாட்சி புரிகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு குருப்பாரம்பரியத்தை, திருவண்ணாமலையிலே குருப்பாரம்பரியம், பழனிமலையிலே குருப்பாரம்பரியம், இப்படி திருச்செந்தூரிலே மிக பெரும் குருப்பாரம்பரியம். இன்றைக்கும் எத்தனையோ பேர் அங்கே குரு சிற்சியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா. அதே ஒரு பின்னணியில் தான் இந்த செல்வச்சென்னையிலும் பல பேர் குருப்பாரம்பரியத்தை ஏற்று வாழ்ந்து இந்த இடத்திலே முருகப்பெருமானுடைய திருவருளையும் தாங்கள் குருவாக ஏற்றவர்களுடைய அந்த குருவருளையும் பெற்று வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய சமாதிகள் பல இந்த ஆலயத்துக்கு தெற்கு புறமாக உள்ள பல இடங்களிலே காணப்படுகிறது. முனி சிரேஷ்டர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு பாரம்பரியத்தை நான் அந்த காலத்தில் இருந்தே, வியாழ பகவானுடைய சாபம் பெற்று ஒரு முனிவர் இங்கே வந்து சாப விமோசனம் பெற்றது போல, அதற்கு பின்னாலே கதிர்காமர் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய பரம்பரையினர் அருள் பெற்றது போலே இன்று வரைக்கும் அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் இந்த இடத்திலே பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. அந்த குருப்பாரம்பரியத்தின் ஊடாகத்தான் இங்கே பல இடங்களிலே இன்றைக்கு இந்த பணிகளில் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த பணியானது இன்றைக்கு சன்னதியான ஆசிரமத்திலே பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வருகின்றது. அந்த குரு பாரம்பரியம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றும், அந்த குருவாய் வருவாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் பல்கி பெருகி எல்லோரிடத்திலும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்து குருவாய் வருவாய் என்று உங்களுடன் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக முருகப்பெருமானை நினைந்து ஆச்சிரமத்தின் சுவாமிகளுக்கும் நன்றி கூறி, எம்பெருமானாம் இந்த மயில்வாகனம் சுவாமிகளுடைய குருவருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக இந்த நாளிலே கிடைக்க பிரார்த்தித்து எனது இந்த சிற்றுரையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்குடியிருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் சன்னதி வீரானது பூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று நமது குருவாக வழங்குகின்ற திரு முத்துக்குமார் மேல்வான் சுவாமிகளோடு 40வது ஆண்டு குருபூசை நிகழ்வு இப்போது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் குருபூசையின் மகத்துவத்தையும் குருவின் மகத்துவத்தையும் திருவருளை முன்னோடியாக வைத்து ஆசிரியர் துறை கணேசமூர்த்தி அவர்கள் ஒரு அருமையான முறையில் ஒரு சிறிய கருத்துரை, அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான பக்தி சம்பந்தமாக பக்தியை நாம் எவ்வளவு தூரம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியின் அடிப்படையில் ஆசிரியர் கணேசமூர்த்தி என்ற ஒரு அருமையான
சொற்பொழிவை ஆற்றியிருக்கின்றார்கள். உண்மையில் ஆசிரியர் இன்றைய நிகழ்வு அயல்வான சுவாமிகளின் குருவுத நிகழ்வு தான். ஆனாலும் இன்று பேசப்பட்ட நிகழ்வுகளில் ஆசிரியர் துரை கணேசமூர்த்தியின் பேச்சு ஒரு வித்தியாசமான முறையில் அமைந்திருந்தது. அப்படித்தானே? என்று அந்த பேச்சு இதுவரை காலம் கணேசமூர்த்தி இங்கே பல இடத்தில் பல சம்பந்தங்களில் வந்து பேசியிருக்கின்றார். ஆனால் இன்றைய நிகழ்வில் அவரது பேச்சு ஒரு முறையில் அமைந்திருந்ததை நம்மால் ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் திரு ஆசிரியர் துறை கணேசமூர்த்திக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் இடம்பெற வேண்டும். குருவருள் இல்லையே திருவருள் இல்லையே, குருவருள் இல்லை, குருவருள் இல்லையே, திருவருள் இல்லை என்ற கணக்கில் இங்கே இந்த இடத்தில் அதனை நாங்கள் மேம்படுத்தி கொண்டு வருகின்றமையினால் ஆச்சிரமத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்து கொண்டே போகின்றது என்பதை கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.